ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடியே ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். கடவுளா இருந்தா கூட பெருசா ஆசை வச்சிடக்கூடாது அப்படின்னு முதல் 2 வரி. அடுத்த வரியில ஆசை படப்பட ஆகி வரும் துன்பங்கள் துன்பங்கள் கூடிக்கிட்டே போகும், ஆசை விட விட ஆனந்தம் ஆமே அப்படின்னு அந்த கவிதையை முடிச்சிருப்பார். சரி, நம்ம முன்னோர்கள் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பெரிய சார்லி சாப்ளின் அவர் என்ன சொல்றாரு, ஆசைப்படுவதை மறந்து விடு, ஆனால் ஆசைப்பட்டதை மறந்து விடாதே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இவங்களாம் என்ன சொல்ல வர்றாங்க? ஆசைப்படணுமா வேண்டாமா, ஆசைப்பட்டதை மறந்து விடக்கூடாதுன்னா அப்ப என்னதான் ஆசையை பற்றி ஒரு சிறிய மர்மம் இருக்கிறது. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு எது வேணுமோ, வேண்டிய நேரத்துல தேவைப்பட்ட பொருள் தேவைப்பட்ட தரத்துல கிடைக்கல அப்படின்னாலே மனசு கஷ்டமாயிரும், துன்பமாக உணர்கிறோம். இன்னொரு 6 மாசம் கழிச்சு கிடைக்காம போயிருமோ நினைச்சிட்டாலே 6 மாசமா துன்பம் தான். கிடைக்கணும்னு அவசியம் கிடைக்கலாம், அது தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலே நமக்கு துன்பம் வந்து விடுகிறது. சரி, கிடைச்சிட்டு சந்தோஷம் ஆனது நிலைக்குமா? ஒரு புது காரை வாங்கினாலும் சரிதான், வாங்கின அன்னைக்கு இருக்கலாம், ஒரு 10 நாளைக்கு இருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் அது நிலைப்பதும் இல்லை. சரி, இத்தோடையாவது இந்த ஆசையோட இது முடிஞ்சு போச்சா? அதுவும் இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வீட்டில் கேட்டாங்க, 10-12 நாளைக்கு முன்னாடி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே தட்டை, தீபாவளிக்கு நான் போடட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எல்லாருக்கும் பிடிச்சதை பண்ணிரு, இது மட்டும் எனக்கு மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும், அதனால இது வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தட்டை பிடிக்குங்கிறது ஒரு ஆசை, அதை ஆல்ரெடி நம்முடைய கருமையத்தில் ஸ்டாக்காக இருக்கு. இவங்க கேட்ட உடனே அது கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நான் சொல்லிட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஆசையும் இல்லை. ஆனா தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி தங்கச்சி அங்கே இருந்து ஒரு தட்டை ஒரு 50 பார்சல்ல பையனுக்கு அனுப்பிச்சு, பையன் கொண்டு வந்துட்டான். எனக்கு ஒரே என்ன நடக்குதுங்க? நான் ஆசைப்படலை இப்போ, ஆனா எப்பமோ ஆசைப்பட்டது, எப்பமோ அனுபவித்தது தட்டை வந்து விட்டது. சரி, இது வந்தாச்சு, இப்போ அதை சாப்பிட்டாங்க. தீபாவளி வரைக்கும் டெய்லி. நேத்து நடந்த ஒரு விஷயம், பேரன் விளையாண்டுட்டு வந்தான், சைக்கிள் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தான். சைக்கிளெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கே, கொஞ்சம் டயர்டா இருக்கும், ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு. இல்ல வேண்டாம் அப்படின்னு. எடா தட்டை இருக்குடா, சாப்பிட்றியா? சாப்பிட்றேன்ட்டான். உள்ள போய் டப்பா எடுத்துட்டு வந்து தட்டையை திறந்து வச்சேன். அவன் எடுத்தோடனே நான் ஒன்று எடுத்தேன். 1 2 ஆச்சு, 2 3 ஆச்சு. இப்போ நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன், டேய் உனக்கு வேணும்னா இன்னும் 2 கையில் எடுத்துக்கோ, இதை மூடி கிச்சனில் வச்சுட்டு வந்துருன்னு. அவன் சொன்னான், நம்ம அடிக்ட் ஆயிடுவோமா? ஏடா அடிக்ட் ஆனதுனால தான்டா இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, முதல்ல அதை கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால் இந்த ஆசை நாம தேவைன்னு நினைக்கிறோம், அடையலைன்னா அது ஒரு ப்ராப்ளம், அடைஞ்சா இன்னொரு ப்ராப்ளம். நாம அதற்கப்புறம் அந்த ஆசை வேண்டான்னு சொன்னாலும் அது நம்மள ஒழுங்கா நிம்மதியா இருக்க விடாது. இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த ஆசை. அதனாலதான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் ஆசையே. பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவருக்கு. நாம எந்த ஆசையை நம்ம வச்சிருக்கிறோமோ துன்பம் நம்மளை ஒட்டி கொள்ளும். இப்படி பல அறிஞர்கள் அதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அப்படின்னா ஆசையே இல்லாமல் வாழ்ந்து விட முடியுமா? மனுஷனுக்கு மட்டும் ஆசை இல்லைன்னா ஒரு ஆடு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்ததோ அப்படிதான் நாமளும் இப்போ வாழ்ந்துட்டு இருப்போம். ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான், வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். இங்க உட்கார்ந்து பேசுறோம், எத்தனையோ பேர் எந்த நாடுகளிலே இருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்ல இனிமேலும் பார்க்க போகிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் அந்த ஆசை. ஆசை இருப்பதினால்தான் நாம் உழைத்துக் கொண்டு இருக்கிறோம், முன்னேறி கொண்டு இருக்கிறோம், வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறோம், நிறைய குறிக்கோளை வைத்துக் கொண்டு அதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் தினசரி நாம உற்சாகமாக இருப்பதற்கே இந்த ஆசை என்பது எனக்கு அவசியம் தேவைப்படுகிறது. அப்ப வாழ்க்கைக்கு அவசியம் தேவைப்படுகிற ஆசைகள் எத்தனை? அதுதான் நம்முடைய சிந்தனைக்கான தலைப்பு. நம்ம வாழ்க்கைக்கு அவசியம் தேவைப்படுகிற ஆசைகள் 3 படிநிலைகள். அத படிநிலைகள்னு அந்த வார்த்தையை நான் சேர்த்திருக்கிறேன். அதை 3 வகைகள் எடுத்துட்டாலும் ஒரு பெரிய தப்பு ஒன்றும் இல்லை, ஆனா 3 படிநிலைகள். இதை தான் நம்ம சிந்திக்க போறோம். ஆசைன்னு நினைச்சாலேயே ஆசை எத்தனை எத்தனை வகை ஒரு கேள்வி கேட்டாலே இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கே ஆசை உள்ள இருந்து பொங்கும். ஏன்னா அத்தனை ஆசைகள் இருக்கு.
சொல்லக்கூடிய ஆசைகள், சொல்ல முடியாத ஆசைகள். இந்த சொல்ல முடியாத ஆசை இருக்க, வீட்டம்மா அழகா சாப்பாடெல்லாம் பண்ணி சாம்பார் சோத்துக்கு ஊத்துறாங்க. ஊத்தும் போதே எங்க சாப்பாடு சூப்பரா வந்திருக்குங்க அப்படின்னு சாம்பாரை ஊத்துறாங்க. ஊத்தும் போதே அது வாழை இலையில ரசம் போடுன மாதிரி ஓடுது. இப்ப இவருக்கு தோணும், இந்த அம்மாக்கு கொஞ்சம் இதுதான் கம்மின்னு நினைச்சோம், நாக்கும் போச்சு போல தெரியுது, இது போய் சாம்பார் சூப்பரா இருக்காங்களேன்னு இதை சொல்லணும்னு ஒரு ஆசை வருது. ஆனா சொல்ல முடியாது. சொன்னா ஏகப்பட்ட துன்பங்கள் இருக்க போதுன்னு தெரியும். அப்ப நம்ம கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறோம். அப்ப சொல்லக்கூடிய ஆசைகள், சொல்ல முடிகிற ஆசைகள், சொல்ல முடியாத ஆசைகள், எத்தனையோ பாட்டு இருக்கு. ஆசை ஒரு பாட்டு இருக்கு, 100 வகை. அப்ப ஆசையை அதிகம் வச்சு ஏதோ ஒரு பாட்டு இருக்கு, அடக்கி அடக்கி விடலாமா. பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இந்த ஆசையை பத்தி இருக்கு. இப்ப நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறது இந்த மத்த ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில அவசியம் நாம வைத்துக் கொள்ள வேண்டிய ஆசைகள் 3. அது என்னென்ன, அது எப்படி படிநிலைகளாக நாம அதை எடுக்க வேண்டும். அதாவது ஒரு ஆசை, அப்புறம் அதை எப்படி மேம்படுத்தணும், அதை அதுக்கப்புறம் எப்படி மேம்படுத்தணும். இது எப்படின்னா, நான் ஒரு கிராமத்துல தான் படித்தோம். அங்க முதல்ல சேர்ந்தது எலிமெண்டரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல். அங்க 1ஆப்ல இருந்து 5ஆப் வரைக்கும் இருக்கு. இதை முடிச்சாச்சுன்னா அதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல செகண்டரி ஸ்கூல். அங்க 6ல இருந்து 10 வரைக்கும் தான் இருக்கு. நான் 10th அங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலிக்கு போனேன். ஸோ 3 ஸ்கூல் இருக்கு. எலிமெண்டரி ஸ்கூல்ல பாஸ் ஆன அப்புறம் செகண்டரி ஸ்கூல்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதே போல இந்த ஆசை 3 வகை என்பது, முதல்ல எலிமெண்டரி ஸ்கூலு, இதை பாஸ் ஆனா செகண்டரி ஸ்கூலு, அதை பாஸ் ஆனா ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஆசையுடைய படிநிலைகள் இதைத்தான் நாம இப்போ சிந்திக்க இருக்கிறோம். எதுக்காக இதை சிந்திக்கிறோம்? நாம எந்த ஸ்கூல்ல உட்கார்ந்துருக்கோம்? இப்போ சில விஷயங்கள்ல பாஸ் ஆகி போயிருப்போம், பல விஷயங்கள்ல இங்கேயே உட்கார்ந்துருப்போம். அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் தற்சோதனை செய்து கொண்டு, எதுல என்னுடைய ஆசையை எப்படி உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்மை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சின்ன முயற்சி. இப்போ 3 விதமான ஆசைகள் நமக்கே தெரியும். மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை. இதை பத்தி சிந்திக்க போறது இல்லை. அப்புறம் மகரிஷி இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க 3 விதமான ஆசைகள். ஒண்ணு இயற்கை துன்பங்களை போக்கக்கூடிய ஆசைகள். பசி வருது, சாப்பிடணும். தூக்கம் வருது, தூங்குறதுக்கு ஒரு பெட் இருக்கணும். இல்ல பெட்லாம் இருக்கு, சூழ்நிலை சரியில்லை, வீட்டம்மா இப்ப தூங்கக்கூடாது, எனக்கு இது வெட்டி வெட்டி கொடுத்து தூங்குங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கல் தான். அப்ப இயற்கை துன்பங்களை போக்க வேண்டிய ஆசை. இன்னொன்னு வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய ஆசை. நேத்து இருந்த விட இன்னைக்கு முன்னேறி இருக்கணும், போன வருஷத்தோட இந்த வருஷம் முன்னேறி இருக்கணும், பணத்துல, செல்வாக்குல, பதவியில, திறமையில, உடல் நலத்துல, உறவுல, எல்லா விஷயத்திலையும் முன்னேறி இருக்கணும். அதற்கு தேவையான ஆசைகள். 3வதா அறிவின் மேம்பாட்டிற்கு தேவையான ஆசைகள். இது மகரிஷி அவர்கள் ஒரு இடத்துல 3 விதமாக குறிப்பிட்டிருப்பார்கள். இதையும் நாம டிஸ்கஸ் பண்ண போறதில்லை. இதை விட ரொம்ப 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 முக்கியமான ஆசை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கைக்கு அவசியம் ஒவ்வொருத்தரும் இந்த ஆசையை நாம முயற்சி செய்து அடைய வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் எலிமெண்டரி ஸ்கூல். 3 விதமான ஆசைகள் நம்ம வச்சிருக்கணும். ஒண்ணு, வாழ்க்கையில முன்னேறுவதற்கு கொஞ்சம் அந்த மகரிஷி சொன்ன அதே இதுதான், முன்னேறுவதற்கான ஆசைகள். எல்லா விஷயத்திலையும் நாம் முன்னேறிட்டே இருக்கணும். படிப்பா இருக்கலாம், திறமையா இருக்கலாம், எல்லா விஷயத்திலையும் நாம் முன்னேறணும். அது உடல் நலமா இருக்கலாம், மனநலமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம். என்னென்ன வாழ்க்கைக்கு இருக்கோ அத்தனையிலையும் நான் முன்னேறுவதற்கு என்னென்ன எனக்கு வேணுமோ அந்த ஆசையை நான் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது முன்னேறுவதற்கான, வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஆசைகள். 2வது, இப்ப இருக்கிற சிக்கல்களை போக்குவதற்கான ஆசைகள். இப்ப இருக்கிற சிக்கல்களை போக்குவதற்கான ஆசைகள். வீட்டுக்காரரு 12 வருஷமா புகை பிடிச்சிட்டு இருக்காரு, ஆனா அது கேட்க மாட்டேங்கிறாரு. அவங்க ஹெல்த் நல்லா இருக்காதுன்னு தெரியும். இப்ப அது ஒரு ஆசை. இல்ல வீட்டம்மா எக்ஸசைஸ் போட மாட்டேங்கிறாங்க, எப்படியாவது ஹெல்த்தை கவனிக்க வைக்கணும். பையன் 12 மணிக்கு படுக்கிறான், 10 மணிக்கு படுத்தா தான் அவன் ஹெல்த் நீண்ட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்ப அதை சரி செய்யணும். இப்படி இருக்கிற சிக்கல்களை போக்கிக் கொள்ளக்கூடிய ஆசைகள். அன்றாட தேவைகள். இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். வீட்டம்மா பல்பு மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, 1 வாரம் ஆச்சு, இன்னும் மாத்த முடியல. இப்படி அப்பப்ப வரக்கூடிய சில பிரச்சனைகள்.
தேவைகள், அந்த தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆசைகள். ஒரு வாரமா நினைச்சிட்டு இருக்காங்க மூட்டு வலி, அதை டாக்டர்கிட்ட போகணும்னு, போக டைம் கிடைக்கல. போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஆசை இருக்கு, ஆனா போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்ப அதெல்லாம் தீர்க்கணும். இப்படி ஒரு 3 விதமான ஆசைகள் இந்த கேட்டகரியில, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில லெவல் 1ல இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இந்த முதல் இருக்க முன்னேற்றம் அது எதுலெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொருள், பணம், துட்டு, காசு, மணி, ஃபுலூஸ். ஃபுலூஸ் தானே அரபிக்ல இல்லையா? ஃபுலூஸ். இதுதான் நம்ம வாழ்க்கையோட முக்கிய குறிக்கோள். அதை நோக்கித்தான் 24 மணி நேரத்துல ஒரு 60% டயத்தை அதுக்கு செலவழிச்சிட்டு இருக்கும். ஏன்னா அப்ப இருந்தா தான் நான் வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ பொருள், புகழ், செல்வாக்கு, அதாவது பதவி, அதிகாரம், செல்வாக்கு, புலனின்பம், அது நல்ல டேஸ்டா சாப்பிடணும், மேட்சா ட்ரெஸ் பண்ணணும், புலனின்பம், அப்புறம் நம்ம வாழ்க்கை துணை, குழந்தைகள், பெற்றோர்கள், மக்கள், எல்லா இந்த 5 வகையான பற்றுக்கள், ஆசைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. இருந்தா தான் முன்னேற முடியும். புகழ் இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், எல்லா மனிதர்களுடைய நல்ல இனிமையான உறவு இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருக்க முடியும். அப்ப இந்த 5 வகை ஆசைகள் கண்டிப்பா அவசியம். இந்த ஆசைகளை நாம கரெக்டா வச்சிருக்குமா அப்படிங்கிறதுக்கு தான் மகரிஷி அவர்கள் ஆசை சீரமைத்தல் அப்படின்னு ஒரு பயிற்சியை கொடுத்திருப்பாங்க. என்னென்ன? 2 கோடியில வீடு கட்டணும்னு ஒருத்தருக்கு ஆசை. 2 கோடியில கட்டணுமா, 4 கோடியில கட்டணுமா, இல்ல 40 லட்சத்துல கட்டணுமா, 2026ல கட்டணுமா, 2030ல கட்டணுமா, எந்த இடத்துல வாங்கணும், இதையெல்லாம் டிசைட் பண்றதுக்கு இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சி செய்துட்டோம்னா என் கெப்பாசிட்டிக்கு நான் எது பொருத்தமா இருக்கும், எத்தனை வருஷம் ஆகும், எப்படி அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற அளவில் இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சியை செய்து நாம இந்த முன்னேற்றத்திற்கு தேவையான ஆசையை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த முன்னேற்றம் என்பது நமக்கு வந்துகிட்டே இருக்கும். 2வது, இருக்கிற சிக்கல்களை போக்கும் ஆசை. வீட்டம்மா எக்ஸசைஸே போட மாட்டேங்கிறாங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? அன்றாட தேவை. மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில அறிவின் தற்கால போக்கு, இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள், அவர்களுடைய அறிவு, பெரும்பாலான மனிதர்கள் அன்றாட தேவையை நோக்கியே ஆசை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் அதுல அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த பொருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அப்படின்னு ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பார். இதை தாண்டி நாம வரணும். இப்ப இதையே எடுத்துக்கும், பொருள் மட்டுமே முன்னேற்றம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. 60 வயசுக்கு மேல நான் ஆரோக்கியமா இருக்கணும், டாக்டர்கிட்டே போகக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க யாருமே ஒரு நாள் கூட உடற்பயிற்சி செய்யாம வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க. 60 வயசுக்கு மேல நான் டாக்டர்கிட்டே போயிடக்கூடாது, ஆரோக்கியமா இருக்கணுங்கிற ஆசை தீவிரமாக இருப்பவர்கள் ஒரு நாள் கூட எக்ஸசைஸ் போடாம வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள். இருக்கா? ஒருவேளை போடல, வாரத்துக்கு ஒரு நாள் தான் எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப அந்த ஆசை தீவிரமா இல்லை, இருக்கு ஆனா இல்ல, அதான் இருக்கும் அர்த்தம். ஏன்னா டைம் கிடைச்சா போடுவேன். அப்போ ஆரோக்கியமா இருக்கணுங்கிற ஆசை பெரிய தீவிரமாக இல்லை, அது ஒரு முன்னேற்றமாங்கிற லிஸ்ட்லயே இல்லை. அப்பதான் அது தீவிரப்படுத்துவோம். அப்ப இந்த இடத்துல நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல நிக்கிறேன்னா இதை கொஞ்சம் சரி செய்யணும். எது எனக்கு முன்னேற்றத்தை தரும்? அன்னன்னைக்கு சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி வைக்கிற மாதிரி அன்னன்னைக்கு என் மைண்டை கழுவி வைக்கலைன்னா நாளடைவில் அது டெப்ரெஷன் ஆகும், உள்ள இருக்கிற அனைத்து உறுப்புகளுமே பழுதுபட ஆரம்பிச்சிடும், செயல் இழுக்க ஆரம்பிச்சிடும். தெரிந்த யாரும் ஏன் மெடிடேஷன் பண்ணாம வெளியில போவாங்க டெய்லி 2 தடவை? ஏன்னா எதிர்காலத்துல என் மனசு இன்னும் போக போக செம ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்லைன்னா சிக்கல் கூடிக்கிட்டே இருக்கும். இதுதான் அவன் கணக்கு. அப்படி என்றால் என் மனதை பக்குவப்படுத்தணும், தயார்படுத்தணும், மனோசக்தியை கூட்டணும் அப்படிங்கிற ஆசை, அந்த முன்னேற்றத்திற்கான ஆசை என்ற தெளிவா இருந்தால் டெய்லி தவன்ஸ் கண்டிப்பா செய்வோம். உனக்கு 7 மணிக்கு தாலி கட்டணும், நீ இந்த எக்ஸசைஸ் மெடிடேஷன்லாம் பண்ணாதேன்னு வீட்டுல சொன்னா கூட டேட்டை மாத்துங்க. எக்ஸசைஸ் மெடிடேஷன் பண்ணாம நான் எதுவும் பண்ண தயாரா இல்லை. நீங்க மேரேஜ் டேட்டை மாத்துங்க. யார் இந்த டேட்ல தான் 6:30க்கு தான் தாலி கட்டணும் யார் சொன்னா அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஆசை இருந்தாலே போதும், சூழ்நிலை வராது. அந்த மாதிரி சிக்கலான ஒரு சூழ்நிலை நமக்கு வரவே வராது. நம்ம ஆசை தெளிவா இருந்தா, சட்டை வேண்டான்னு சொல்லிட்டேன், வந்து சேர்ந்துருக்கு, எங்க போய் சொல்ல? அப்போ உள்ள ஆசை தீவிரமா இருந்தா போதும், சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது, பதிவுகள் ஈர்த்து கொண்டு வருகிறது. நாம் அந்த ஆசையை வலிமைப்படுத்துறதுன்னு நம்ம வேலை.
அப்ப அந்த ஆசையை வலிமைப்படுத்திட்டா எக்ஸசைஸ் தவம் டெய்லி செய்யாம வெளியில போக மாட்டோம். இப்ப இவ்வளவு விஷயங்கள்லையும் இருக்கிற சிக்கலை போக்கணும். முதல்ல இந்த சிக்கல் எங்கே இருந்து ஆரம்பிக்குது? சிக்கலின் ஆரம்பம் எங்கே? சிக்கல் எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு ஒரு கேள்வி. எங்க இருந்து தொடங்குது சிக்கல்? நம்மகிட்ட இருந்து. சரி, நம்மள்ட்ட எங்க இருந்து தொடங்குது? ஆசை, தகுதி மேல ஆசைப்பட்டா தொடங்குது. வேற எங்க தொடங்குது? எந்த நேரத்துல எனக்கு சிக்கலாக தெரிகிறது? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த 5 விஷயத்துலதான் சிக்கலே ஆரம்பமாகுது. எந்த 5 விஷயத்துல? இதான். நீங்க எங்க வேணாலும் இப்ப எந்த சிக்கலை பூரா யோசிச்சு பாருங்க. தோசை சரியா இல்ல, அது ஒரு பொருள். கேட்ட மாதிரி வீட்டம்மா நான் பதில் சொல்லல, மக்கள், அங்க ப்ராப்ளம் இருக்கு. இல்ல புகழ், நல்லா பேசியிருக்கோம், யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. பர்த்டேக்கு சூப்பரா ட்ரெஸ் பண்ணி 40 கடையில தேடி ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிருக்கோம், யாருமே நல்லா, வீட்டுக்காரரே நல்லா இருக்குன்னு சொல்லல. இது இது ஒரு விதத்தில் இதுக்கு கீழே தான் வரப்போகுது. அப்போ நாம எதையெல்லாம், வீட்டுக்காரர் எக்ஸசைஸே போட மாட்டேங்கிறாரு, எங்க வருது? இங்க தான் வருது. இல்ல எந்த சிக்கல் நம்ம முன்னாடி இருக்கோ அத்தனை சிக்கல்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த 5இல் அடங்குகிறது, சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சிக்கல்ல இருந்து நான் விடுபடணும்னா, இந்த ஆசையை சீரமைச்சிருக்கேன், கரெக்டா பண்ணிருக்கணும்னு நான் நினைச்சால், ஏன்னா ஆசை இந்த நிறைவேறுமான்னு டவுட் வந்தாலே துன்பம் வந்துருது. நிறைவேறுனா கொஞ்ச நேரத்துக்கு தான் இன்பம் இருக்கு. நிறைவேறின பிறகு நம்மளை சும்மா விடுறது இல்லை. யாரோ ஒருத்தர் புதுப்பிச்சுட்டா போதும், அட்டகாசமா அது நடந்துருது. இப்ப எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு, திருநெல்வேலி அல்வா முதற்கொண்டு. ஆனா அதெல்லாம் வரல, தட்டை தான் வந்திருக்கு. ஏன்? அது லேசா புதுப்பிச்சுட்டாங்க, பண்ணட்டுமான்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான் உள்ள இருக்கிற பதிவு. 120 வருஷம் மகரிஷி சொல்றாரு. அந்த 120 வருஷத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல லேசா அப்படியே தூசியை தட்டிட்டோம்னா புதுப்பிச்சிடும். இப்ப வேற நான் வேற 5 நாளா தட்டையை சாப்பிட்டுட்டேன். இன்னும் இதுல இருந்து 120 வருஷத்துல இந்த தட்டைங்கிற ஒரு பதிவு என்கிட்ட ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அப்ப எவ்வளவு பதிவுகள் உள்ள இருந்து நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்ப இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டா, பற்றற்ற பற்றை கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் இந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல பாஸ் ஆக முடியும். இல்லையா இந்த ஸ்கூல்லே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். இந்த ஆசையை நம்மளை உள்ள உட்கார வச்சிருக்கோம். ஒரு சிக்கலை தீத்தா இன்னொரு சிக்கல் வரும். ஏன்னா சிக்கல் என்பது பணத்திலேயோ தோசையிலையோ பொருள்லையோ மனைவிட்டையோ வீட்டை இங்கதான் இருக்கு. இதை நான் கடைபிடிக்கிற வரை, ஏன்னா அவன் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கான் எல்லாத்தையும். நான் போய் அதுல குறை கண்டுபிடிக்க முடியும்? குறை காணும் நெஞ்சுடையோர் வாழ்வினிலே பெற்ற பயன் சினம் வருத்தம் கவலை இவற்றால் முற்றும் இழந்தார் வாழ்வினிலே. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அப்போ தோசை சூப்பரா இருக்கணும், இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, பற்று வைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா இட்லி கல்லு மாதிரி வந்தா அந்த இடத்துல டிட்டாச் ஆகும். இப்போ என் பாஸ் வீட்டில் உட்காந்துருக்கு, அவர் வீட்டம்மா இப்படி இட்லியை கொடுத்துருக்காங்க. கேட்போம் நம்ம, இது என்ன இட்லியா கல்லான்னு கேட்போம் அவங்ககிட்ட? கேட்க மாட்டாங்கல்ல. மூச்சு காட்டாம சூப்பர் சார் சூப்பர் வேற சொல்லிடுவோம் நம்ம. எது கல்லு மாதிரி இருக்கிற இட்லியை யார் வீட்டில்? பாஸ் ஒய்ஃபை விட, பாஸை விட என் வீட்டம்மா மோசமா அங்க குறை சொல்றதுக்கு? அப்போ அது வரைக்கும் சிக்கல் தொடரும். பற்றற்ற பற்று. எப்ப டிட்டாச் ஆகணுமோ அப்ப டிட்டாச் ஆயிட்டா இந்த விஷயத்தினால எனக்கு சிக்கல் வராது. கரெக்டா ஆசை சிரமத்தில் வேலை செய்யும். சிக்கல் போகக்கூடிய மனநிலை எனக்கு இப்பதான் கிடைக்கும். எப்ப நான் டிட்டாச் ஆறனோ அப்ப வீட்டுக்காரரை ஏன் போக பிடிச்சிட்டே இருக்காரு, ஏன் எக்ஸசைஸை வீட்டம்மா போட மாட்டேங்காங்க, அப்ப இதை செய்யணும். ஓகே ஃபைன். இப்ப அதை செயல்படுத்தினா 4 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ 6 மாசத்துலயோ சிக்கல் தீர்ந்துவிடும். கலங்கிய தண்ணீர்ல பெரிய ஒரு மோதிரம் கூட கணக்கு தெரியாது, தரையே கணக்கு தெரியாது. அரை அடியில தரை இருக்கலாம், ஆனா அது ஆழமா இருக்கிற மாதிரி தெரியும், ஒண்ணும் தெரியாது. ஆனா தெளிந்த நீர்ல உள்ள மோதிரத்தை போட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். கலங்கிய மனம் தெளிவான தீர்வையோ முடிவையோ தெரியாது, சிக்கல் தொடரும். அப்போ மனசு அமைதியா இருக்கணும். அப்ப பற்றற்ற நிலைக்கு வந்தா தான் அமைதியாகும். பற்று இருந்துச்சுன்னா அங்க அமைதி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. எலிமெண்டரி ஸ்கூல்ல பாஸ் ஆக முடியாது. இது அன்றாட தேவை. கொஞ்சம் அதிகமா நல்லா பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த ஆசைகளை கொஞ்சம் எமர்ஜென்சி மாதிரி இருக்கிறதுக்கு தான் அங்க நம்ம அந்த ஆசைகளை செலவுப்படுத்தணும். என்னென்ன பிரச்சனை வரும், ஓகே ஃபைன், அது எதுக்கு என்ன பண்ணணும்? இது ஒரு பெரிய ஆசையை தலையில லக்கேஜா உட்காரக்கூடாது. சில பேர் காலைல இருந்து ஐயோ பல்லு தேய்க்கணும், ஐயோ குளிக்கணும், ஆஃபீஸ் போகணும்,
இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய ஆசையா அங்க ஒரு லக்கேஜா இருந்துச்சுன்னு சொன்னா மனசு அமைதி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இதெல்லாம் வந்து எலமெண்ட்ரி ஸ்கூல்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆசை சீரமைத்தல் முதல்ல செய்ய வேண்டியது. ரெண்டாவது செய்ய வேண்டியது பற்றற்ற பற்று. பற்றற்ற பற்று என்ன எழுதியிருக்கேன்? பற்றற்ற பற்று நிலையில நாம அந்த ஆசையை ஹேண்டில் பண்ணணும். கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். கடவுள் கொடுக்கிற சன்னிதானத்துல கொடுக்கிற பிரசாதத்தை மோந்து பார்க்காம, குறை சொல்லாம, உப்பு இல்லை அது இல்லைன்னு சொல்லாம சாப்பிடுகிறோம் எப்படியோ, அதே போல கடவுள் கொடுக்கிற இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி, துன்பத்தை மகா பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் வர வேண்டும் என்பதற்காகவே அங்க பிரசாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்க குறையும் என்பதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் வந்து எலமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்கிற ஆசை, ஃபர்ஸ்ட் ஆசை. இதை நாம கொஞ்சம் தெளிவா ஆயிட்டோம்னா, பாஸ் ஆயிட்டோம்னா, அடுத்தாப்புல லெவல் 2க்கு போயிடலாம். இந்த லெவல் 2 வாழ்க்கையில முன்னேறணும். ஆனா அந்த முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது எது? முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது எது? ஆபீஸ்ல 2 வருஷத்துல சேர்ந்தவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், 10 வருஷமா உட்கார்ந்த ஆளுக்கு கிடைக்கல. 2 பேரும் பைக்ல தான் விழுந்திருக்காங்க. ஒருத்தர் 1.5 மாசத்துல வெளியில வந்துட்டார், ஒருத்தர் 1.5 வருஷமா ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் வேலையை சரியா செய்ய முடியல. என்ன நடந்துட்டு இருக்கு? 2 பேரும் ஒரே பைக்ல தான் போயிருக்காங்க, ஒரே மாதிரி தான் விழுந்திருக்காங்க. ஆனா ஒருத்தர் இப்படி ஆயிட்டார், ஒருத்தர் இப்படி இருக்கார். என்ன காரணம்? ஏன் அவரால் அவ்வளவு ஃபாஸ்டா முன்னேற முடியல? இவர் ஃபாஸ்டா முன்னேறிட்டே இருக்கிறாரு. இந்த முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது எதுன்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா, முதல்ல ஆசையை கரெக்டா வச்சுக்கலாம். நம்முடைய அடுத்த லெவல் ஆஃப் ஆசை என்ன இருக்கணும்னு சொன்னால், முதல்ல இதுக்கு ஒரு கேள்வி பதில் பண்ணணும். ரெண்டாவது கேள்வி, ஒருத்தர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறாரு, சம்பளம் 75,000 ரூபாய். இன்டர்வியூ அட்டன் வேற ஒரு அப்ளை பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ பெட்டர் வேலை போலாமேன்னு ஒரு முன்னேறணும்னு ஆசை. 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனில ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டான். இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி சம்பளம் டபுள், வீட்டுக்கு பக்கம் வேற, 1.5 மணி நேரம் டிராவல் பண்ண தேவையில்லை, வீட்டுக்கு ரொம்ப பக்கம், சம்பளம் டபுள், ரொம்ப சௌகரியமா இருக்கும். இந்த வேலையில சேர்ந்துட்டார். சேர்ந்த 3 மாசத்துல கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டார், வேலை போச்சு. இப்ப இந்த வேலையும் போச்சு. 1.5 வருஷத்துக்கு வேலை இல்லாம இருக்கார். இவர் முன்னேறணும்னு நினைச்சுதான் இங்க இருந்து இங்க சுவிட்ச் ஆனார். ஆனா அந்த சுவிட்ச் 3 மாசத்துக்கு தான் வேலை செஞ்சது. போச்சு, எல்லாம் போச்சு, இருந்ததும் போச்சு. இப்ப இது உண்மையான வெற்றியா? நினைத்ததை சாதிப்பதெல்லாம் வெற்றி கிடையாது. வில்லன் கூட நினைக்கதை சாதிக்கிறான். ஒவ்வொரு படத்திலையும் கிளைமேக்ஸ் வர்ற வரைக்கும் வில்லன் என்னென்ன நினைக்கிறானோ அத்தனையும் செய்யறான். ஏசியை போட்டுறான் இருக்கான், அவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு வந்துட்டான். இவர் இந்த ஏசியை சொல்லியிருக்காரு. வில்லன் பாஸ் போகும்போது ஏசியை போட்டுறான் இருக்கான். அவன் நேர போன அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்க இருக்காருன்னு பார்த்திருக்கான், ஒரு போட்டு தள்ளிட்டான். அவனு நினைச்சதை சாதிக்கான். ஆனா வில்லனுக்கு கடைசி என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். அப்ப நினைத்ததை சாதிப்பது மட்டும் வெற்றி அல்ல. நினைத்ததை சாதிப்பது அதே சமயம் நம்முடைய சந்தோஷத்தை குலைக்காமல் இப்பவும் எதிர்காலத்திலும் இந்த சந்தோஷம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. எவ்விதத்திலையும் இந்த வேலையை பார்க்கும்போது இருந்த சந்தோஷம் இதை பார்க்கும்போது கண்டிப்பா காம்ப்ரமைஸ். சந்தோஷம் மட்டும் இல்ல, ஹெல்த் எல்லாமே எல்லா விதத்திலையும் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். இல்லைன்னா இந்த மணிக்கு அது ஒர்த்து இல்லை. ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொன்னால் இந்த 75,000 இன்க்ரீஸ் ஆனது டோட்டல் வேஸ்ட். அந்த ஹெல்த்தை மறுபடியும் அவர் ரெக்கவரே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோங்க? முன்னேற்றம்ங்கிற பாதையில நினைத்ததை சாதித்தால் முன்னேற்றம் நினைச்சிட்டு எதையோ செய்யறோம். ஆனா அது உண்மையான வெற்றி அல்ல, உண்மையான முன்னேற்றமாக இல்லாமல் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு. அப்ப என்னதான் பண்றது? அது ஏன் அப்படி நடக்குது? அனைத்துக்கும் ஒரே காரணம் நம்முடைய பதிவுகள், கர்மா, உள்ள இருக்கிற பாவ பதிவுகள். என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, இதுதான் அந்த தடையாக இருப்பது எது என்றால் பதிவுகள். இப்ப என்னுடைய அடுத்த லெவல் ஆஃப் ஆசை எப்படி இருக்கணும்? 5 விஷயத்துல எனக்கு வேணும். எல்லாம் பொருள் வேணும், புகழ் வேணும், எல்லாம் வேணும், துன்பத்தை போக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா சரியான முறையில் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் எது சரியான முறைனா, என்னுடைய ஆசை எப்படி இருக்கணும்னா, கொண்டு வந்த பாவப்பதிவு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா எவ்வளவு பண்ணியிருக்காங்க, எங்க தாத்தா எவ்வளவு பண்ணியிருக்காங்க, தாத்தாவோட தாத்தா எவ்வளவு எனக்கு தெரியாது. நான் என்ன வேணாலும் சூப்பரா என்னுடைய செயல்களை பூரா செய்யலாம். எக்ஸசைஸ் டெய்லி போடலாம், டயட் வெறும் இயற்கை உணவுலே வாழலாம்,
தப்பே இல்லை, நல்லது. ஆனா அங்க என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. அப்ப இது கொண்டு வந்த பதிவு 2, நான் சேர்த்த பதிவு பிராரப்த கர்மம். இந்த 2ம் எனக்கு தடையாக இருக்கும். அப்ப என்னுடைய ஆசை, அடுத்த லெவல் ஆசை, இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா உண்மையிலேயே எனக்கு முன்னேற்றத்தை தர வேண்டும் என்றால் என்னுடைய அடுத்த ஆசை என்ன இருக்கணும்னு சொன்னால், இத தூய்மைப்படுத்தும். கொண்டு வந்ததையும் தூய்மைப்படுத்தணும், நான் சேர்த்ததையும் தூய்மைப்படுத்தணும். அதுல ரொம்ப முக்கியமானது புதுசா பாவத்தை சேர்க்காம இருக்கும். இந்த 3ம் நான் செஞ்சா மட்டுமே இதுல கண்ட அத்தனை முயற்சிகளும் எனக்கு உண்மையான சந்தோஷத்துடன் கூடிய முன்னேற்றமாக அமையும். இல்லை என்றால் சிக்கல். அப்ப இந்த 3க்கு நான் 3 ஆசை வச்சுக்கணுமா? தேவையே இல்லை. மகரிஷி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இந்த 3க்கு ஒரே தீர்வு தான், ஒரே தீர்வு தான். அதை ஃபாலோ பண்ணா போதும். என்னது? அயரா விழிப்பு நிலை. அப்படின்னா அப்படின்னா கரெக்ட். ஆல்வேஸ் பி பிரசன்ட். அப்படின்னா நீங்க சொன்ன அத்தனையுமே ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது, அதுதான் முக்கியம், அதுதான் சொல்யூஷன். அதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு, விழிப்பு நிலையில இரு, பிரசன்ட்ல இரு. அத்தனையும் எதுக்கு பயன்படும் என்றால் அதை செய்வதற்கு. அதுதான் இதுக்குண்டான தீர்வு. இந்த தீர்வு 3க்குமே ஹெல்ப் பண்ணும். சூப்பர். என்ன செய்யணும்? மேல் பதிவுன்னு ஒரு டெக்னிக்கை மகரிஷி கொடுத்திருக்கிறார். கொண்டு வந்த பதிவு, சேர்த்த பதிவு எது இருந்தாலும் சரி, இந்த மேல் பதிவுல புதுசா துன்பம் கொடுக்காமல், துன்பம் எடுக்காமல் என்னுடைய எண்ணம், சொல், செயல் இருக்குமே. ஆனால் கொண்டு வந்த பதிவு எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, இப்ப மேல போடுற பதிவு நல்ல பதிவுகளாக இருப்பதினால் இதனுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தால புதுசா பாவம் சேராது. ஏன்னா நான் இப்ப புதுசா பாவம் சேர்க்கணும் சொல்ல செய்யறதே இல்லையே. புதுசா பாவத்தை நான் செய்யறதே இல்லை இப்போ. அப்ப எனக்கு இதுல புதுசா பாவம் சேரல, இது பழசையும் தூய்மைப்படுத்துது. நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், முதல் ஒழுக்க பண்பாடு. என்னுடைய எண்ணம், சொல், செயல் மூலமாக எனக்கோ பிறருக்கோ இப்பொழுதோ எதிர்காலத்திலோ உடல் அளவிலோ மனதளவிலோ துன்பத்தை தருமையானால் செய்யக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன டெக்னிக்கு? விழிப்பு நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? விளைவு அறிந்த செயலை செய்கிறேன். இது நன்மை தருமானால் செய்கிறேன், துன்பத்தை தருமையானால் செய்வதில்லை. விளைவு அறிந்த செயலை செய்கிறேன். எதை செய்தாலும் சரி, துன்பத்தை தரும் என்றால் பாவம் போச்சு, என் ஆசை போச்சுங்க. அப்ப என்னுடைய ஆசை, இதுக்கு அடுத்தபடியான ஒரு ஆசை எனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால், காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய எண்ணம் சரி, சொல்லும் சரி, செயலும் சரி, யாருக்கும் துன்பம் இல்லாத மாதிரி இருக்கா இல்லையா? எப்படி மாத்துறது? மாத்திக்கொண்டால் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து ஹையர் செகண்டரிக்கு போயிடலாம். இல்லையா இங்கனுக்குள்ளேயே உழவிட்டு இருக்க வேண்டியதான். சில ஆசை அட்டகாசமா இருக்கும், உண்மையான வெற்றியா இருக்கும். சில ஆசை உண்மையான வெற்றியா இருக்கும்னு அவசியம் இல்லை. நம்ம கண்ட்ரோல்ல பல விஷயங்கள் கிடையாது. ஒரு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறோமா, நம்ம கண்ட்ரோல் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் நம்மை மாற்றிக்கொண்டால் மட்டுமே அந்த மாதிரி விஷயங்கள் சரியா நடக்கும். சரியா நடக்கணும் சொன்னால் இதை செய்தாதான் அது நடக்கும். நாம நம்மள்ட்ட இருக்கிற பதவி, படிப்பு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆட்டம் போட்டா ஆண்டவன் அமைதியா இருப்பான். நாம எப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்னு நினைக்கமோ அப்ப அவன் ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். அப்படிதான் நடக்குது. என்ன ஆட்டம் போடுறாங்க, ஒரு அடி முடிஞ்சு போச்சு கதாங்க. அதுக்கப்புறம் அவன் ஆட்டம் ஆரம்பிக்கும். இவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. என்னங்கடா நடக்குதுன்னு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஸ்டேஜ் வராம இருக்கணும்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஆகும். அது என்ன நடந்தாலும் சரி. வீட்டுக்காரர் வீட்டம்மாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து ஒரு வாரமா போயிட்டு இருக்காங்க. தொண்டையில ப்ராப்ளம், வீட்டம்மா போய் காமிச்சிட்டு இப்போ ஃபைனலாக என்னென்ன எடுக்குமோ டெஸ்ட் சீரிஸ்லாம் எடுத்து பார்த்தாச்சு. அப்போ டாக்டர் சொல்றாரு, சார் ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ணணும், பயப்படலாம் தேவையில்லை, ஒரு 20,000 ரூபா ஆகும், 3 நாளைக்கு அவங்க பேச முடியாது, அவ்வளோதான், பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் உடனே கேட்குறாரு, என் பணம்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை சார், மேஜர் ஆப்ரேஷனாக பண்ணிடுவோம், ஒரு 30 நாளைக்கு பேசாத மாதிரி பண்ணியிருக்கிறாரு.
இப்ப இந்த அம்மா மட்டும் இதை ஃபாலோ பண்ற ஆசை இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் அப்படி பேசுறதுக்கு காரணமே கொண்டு வந்த பதிவு இல்ல, இவங்க சேர்த்த பதிவு. இப்ப புதுசா ஒரு பதில சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, சீன் ஃபெயில் ஆயிரும், இங்க வந்துருவாங்க. இந்த ஸ்கூலுக்கு போலான்னு முயற்சி பண்ணவங்க இங்க வந்துருவாங்க. எலிமெண்டரி ஸ்கூல் பேரு மறுபடியும் ஏபிசின்னு ஆரம்பிக்க வேண்டியதான், ஆரம்பிச்சிட வேண்டியதான். வேற வழியே இல்லை. இயற்கை நமக்கு பாடத்தை ஒவ்வொரு நிமிடமும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நமக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலிருந்தும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏதோ இருக்கிறது. இல்லை என்றால் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்றோமா? எந்த அளவுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். போன வெள்ளிக்கிழமை அழகா சொன்னார் சேகர். ஒரு மேனேஜர் இந்த அந்த செக்யூரிட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு வழியா போயிருக்காரு. நாம இப்படி யோசிச்சு என்னோட எண்ணம் சொல் செயலை செய்துட்டு இருக்கோம். அதுக்காக சார் இப்ப நேற்று ஒரு வாரமா சார் கபாலபதி பயிற்சி செய்ய முடியல சார், எல்லாத்துக்கும் சவுண்டா இருக்கும் சார், டிஸ்டர்பன்ஸ் எதுக்கு சார், செக்யூரிட்டிக்காரன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அவரு அதை செஞ்சிருக்காரு, நான் அதனால கபாலபதி பயிற்சி செய்யல சார். இன்னொரு டயத்துல செய்யணும், அதுக்கு அந்த டயத்துல செய்யலனாலும் அப்போ நாம இதை செய்துட்டோம் சொன்னால் இந்த பக்கம் வந்துடலாம். இதற்கு தவம், மௌனம், முக்கியமா மன விரிவு இருந்தா தான் அடுத்தவங்க மனநிலை ஏன் நடக்குது, எதற்காக அவர்கள் இப்படி பதில் சொல்லி இருக்கிறார்கள், அப்ப நான் என்ன செஞ்சால் இது சரியாகும், உண்மை என்ன அப்படின்னு புரியணும்னா இந்த உடல் அளவிலேயே என்னுடைய அறிவு இயங்குமானால், மனம் இயங்குமானால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மனசை விரிக்கிறதுக்கு தான் மகரிஷி அவர்கள் பஞ்சபூத நவர்க்கவும், துரியாதீத தவம், இறைநிலை தவம், அதெல்லாம் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல உயிரை கவனிக்கிறோம். உயிரை கவனிச்சு கவனிச்சு விரிக்கிறதுக்கு பழக 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 இது ரொம்ப இயல்பாக நமக்கு வந்து விடுகிறது. இப்ப மூன்றாவது ஆசை நிலை என்ன சார் பிரச்சனை, சிக்கல்? ஆனந்தமா வாழணும் சார். உச்சபட்ச குறிக்கோள், உச்சபட்ச ஆசை இதுதான் வாழ்க்கையில. பிறப்பின் நோக்கமே இந்த உச்சபட்ச ஆசையை அடையிறது தான். ஆனந்தம்னா என்ன? நினைப்பது நடக்கும், நடப்பதை நினைப்போம். அங்க சிக்கலே இல்லை. நினைப்புக்கும் நடப்புக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. நடப்பதை நினைப்போம். நான் என்ன நினைக்கிறதோ என்ன நடக்குதோ ஒரு வித்தியாசம் கிடையாது. நினைப்புக்கும் நடப்புக்கும் வித்தியாசம் இல்லை. எங்க கூட எனக்கு கவலை வரப்போகுது, சிக்கல் வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது, துன்பம் வரப்போகுது, ஒண்ணுமே வரல. அப்ப இதை நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நினைப்பது நடக்கும், நடப்பதை நினைப்போம் அப்படின்னு சொன்னால் இறை உணர்வு இருந்தா தான் முடியும். அந்த நிலைக்கு என் மனசை உயர்த்தணும். அலைச்சூழலை 1 to 4க்கு கொண்டு வரணும். பேரறிவு நிலைக்கு என் சிற்றறிவை உயர்த்தணும். இதுக்கு தான் துரியாதீத தவம், இறைநிலை தவம், எல்லா தவமும் யூஸ் ஆகும். முக்கியமா குணநல பேரு. இந்த குணநல பேரு தான் முக்கியமா இந்த 2 ஒழுக்க பண்பாட்டுல முதல் ஒழுக்க பண்பாடு இங்க வந்திருக்கு. இதை மாத்தினா தான் இங்க பாஸே ஆக முடியும். இல்ல இந்த பக்கம் போகவே முடியாது. செக் போஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த செக் போஸ்ட்டை கிளியர் பண்ணாம நான் இந்த பக்கம் நுழைய முடியாது. அது ரொம்ப ஒகேஷனலா ஆனந்தமா இருந்திருக்கும். ஒரு மலையோட உச்சியில ஒரு அருவி முன்னாடி ஒரு மொமெண்ட்ரியா ஒரு ஆனந்தமான நம்ம தவம் செய்யும் போது, இதெல்லாம் டெம்பரரியா அப்பப்ப நம்ம போயிட்டு வந்துட்டு இருப்போம். அது நீங்க கடற்கரை முன்னாடி பீச்சை உட்காந்து அப்படியே அந்த அலையோட மூமெண்ட்டை ரசிச்சாலே உங்க அலைச்சூழல் 1 to 4க்கு வந்துடும். என்ன நடந்ததுனே தெரியாது. பக்கத்துல ஒருத்தர் பெரிய குண்டத்துக்கு போட்டாலும் தெரியாது. அடப்பா இவ்வளவு நடந்திருக்கா, தெரியவே தெரியாது. சில நேரம் தவம் செய்யும் பொழுதே எவ்வளவு நேரம் தவம் பண்ணியிருக்கோன்னே அதுக்கப்புறம் ஆச்சரியமா இருக்கும். தவம் முடிச்ச அப்புறம் 55 நிமிஷம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப இலைச்சூழல் குறைஞ்சிச்சுன்னா அங்க நேரம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, டைம் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வுல போறோம். ஆனந்தம். ஆனா அப்போ ஆனந்தமா இருக்கிறது பெரிய விசேஷம் இல்லை. சுத்தி அட்டூழியமா நடக்கும்போது நான் ஆனந்தமா இருக்கும். வீட்டம்மா கேட்குறாங்க சாயங்காலம், ஏங்க நைட்டு சாப்பாடு டின்னர் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இவர் பூரி போடமான்னு இருக்காரு. பூரியை போய் மனுஷன் நைட்டு சாப்பிடுவானாங்க அப்படின்னு இருக்காங்க அந்த அம்மா. சரி ஓகே, சப்பாத்திக்கு பூரிக்கு என்னங்க பெரிய வித்தியாசம், நைட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. சரி ஓகே, ஏங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உப்புமா வேண்டுமா? எப்ப பார்த்தாலும் உப்புமா, இதை விட்டா உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதாங்கன்னு இருக்காங்க. சரி ஓகே, உப்புமா வேண்டாமா, சரி நீ தோசை விட. தோசை மாவு இருந்தா நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், தோசையை விட்டுருக்க மாட்டேனா அப்படின்னு இருக்காங்க.
இவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி பொங்கல் பண்ணான்னு இருக்காரு. இப்போ நான் உட்காந்து நைட்ல பொங்கலை பண்ணணும், அதுக்கு சட்னி எங்க மீங்க, சாம்பார் எங்க மீங்க, வடை இடங்க வேலை வர்த்தி இப்போ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இருக்காங்க. ஏங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இவர் மனசுக்குள்ள சாதாரண மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு தோணும். உள்ள ஒரு ஆசை, பலரும் ஒரு அறை விட்டாதான் சரியா இருக்கும்னு தோணும். அது வேதாத்திரியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தோணி இருக்கும். இப்பெல்லாம் தோணிடவே கூடாது. நாம இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டோம்னா கடவுளே இப்படி சொல்லிட்டு இருக்காரு, இப்ப கடவுளே சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டோம்னா இப்ப ஞாபகம் வரும், மிந்தானத்து பண்ண பிரியாணி உள்ள மிச்சம் இருக்கு. அந்த அம்மா டைரக்டா கேட்காது, விருப்பப்படல. உங்களுக்கு பிடிச்சதை நான் தாரேன், என்ன செய்யணும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நினைச்ச ஆன்சர் இதுதான். இப்ப இவர் கண்டுபிடிச்சிருவாரு, ஏமா நீ பிரியாணி மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குங்க, இப்பதாங்க உங்களுக்கு மூளை வேலை செய்தும்பாங்க. இப்ப பிரியாணியை சூடு பண்ணி இன்னும் கொஞ்சம் அதுல ஏதாவது மசாலா கிசாலா சேர்க்க முடியும்னா கொஞ்சம் மனத்தெல்லாம் சேர்த்து பிரியாணி வந்து சேர்ந்துரும். எப்ப அது கிடைக்கும்? எல்லா இறைநிலைன்னு மனசு கொஞ்சம் அமைதியா அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது நடக்கும். மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த ஸ்கூல்ல பாஸ் ஆகணும்னா, இந்த லெவலுக்கு வந்துட்டோம்னா, அந்த லெவல்லையே என் ஆசை இருக்கணும் என்றால், சுத்தி நடக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் முதல்ல அமைதியா இருக்கு. இப்போ அந்த சூழ்நிலையும் அமைதியாக்குவதற்கு முயற்சி செய்வேன். இரண்டாவது, அமைதி மட்டுமல்ல, அடுத்தது சந்தோஷத்தோடு அவர்களையும் சந்தோஷப்படுத்துகிற அளவில் ஏதாவது செய்ய முயற்சி செய்யும். இதுக்கு அல்டிமேட்டா இன்னொன்னு என்ன சொல்றாரு, அன்பு. அன்புனா என்ன? பிறர் துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், கடமையாம். பிறர் தேவை விருப்பம் கூர்ந்து உணர்ந்து என் செயலை செய்வேன். இந்த அன்பு இது செய்யணும்னா என்கிட்ட இருக்க வேண்டியது ரெண்டு விஷயம். இறை உணர்வு, எல்லாரும் இறைநிலைங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். ரெண்டு, என் கடமை என்ன, இவ்வளவுதான். இந்த ரெண்டும் அவன் சிந்தனையில் எப்பவும் இருக்கும். நம் வீட்டுக்காரர் எதை சொன்னாலும் சரி, வீட்டம்மா எதை சொன்னாலும் சரி, சுத்தி நடக்கிறது எது நடந்தாலும் சரி, எல்லாம் இறைநிலை. இப்ப நான் என்ன செய்யணும், செய்ய வேண்டியது இப்படி இருக்கணும். அட்லீஸ்ட் இதுல ஆரம்பிக்கணும், அப்புறம் ஆசை இங்க கொண்டு வரணும், அப்புறம் இதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். பிறர் துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம். இதை செய்ய முடியுமா? அப்படி இதை ஃபாலோ பண்ணிட்டு என் கடமையை என்ன செய்யும், என்னுடைய கடமை என்ன, அவ்வளவுதான் கடமை. இப்ப சாப்பிடணும், இப்ப அவர் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிடலாம். அவர் ரெஸ்டாரண்ட் கூட்டு போனாலும் இந்த பிரச்சனை தொடரும். ஏன்னா மறுபடியும் இந்த பிரியாணி காலி பண்றதுக்கு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க எப்பமாவது. அப்ப உண்மை என்னன்னு தெரியல, அந்த அம்மா மனசுல என்ன இருக்குன்னு தெரியாத வரைக்கும் சிக்கல் தீர போறது இல்லை. அது தெரியணும்னா அலைச்சொல்ல குறைக்கணும். 1 to 4க்கு கொண்டு வந்தா தான் இதை உணர முடியும். மகரிஷி அருமையா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நினைப்பது நடக்கும், நடப்பதை எப்படி நினைப்போம், அது எப்படி நடக்குது. ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, தேவைக்கும் இருப்புக்கும் இருக்கிற ஒரு தெய்வீக தொடர்பை நாம உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு இப்ப தட்டை சாப்பிடணும்னு இருக்கு, ஆனா இருப்பு என்பது என் கருமையத்துல ஸ்டாக் என்ன இருக்கு, அதற்கு தகுந்த மாதிரிதான் விளைவு வரப்போகுது. செயலை செய்வதற்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, விளைவை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இருக்கிற தெய்வீக தொடர்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய தகமை நமக்கு கிடைக்கிறது இந்த ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டா. இப்ப என்ன நினைப்போம், நடப்பதைத்தான் நினைப்போம். எல்லாத்தையும் நினைச்சு ஆசைப்பட்டு நினைப்பது ஒன்று, நடப்பது வேற. விரும்பியது ஒன்று, கிடைத்தது வேற. இப்படித்தானே பல பேரோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப அதை மாத்தணும்னு சொன்னால் இந்த ரெண்டுக்கு இருக்கிற தொடர்பு என்னன்னு தெரியணும்னு சொன்னால் இந்த இதுக்குள்ள வரணும். இதற்கு ரெண்டே விஷயம்தான், எல்லாம் இறைநிலைங்கிற ஒரு உணர்வு, நான் என்ன செய்யணும் இப்ப, இவ்வளவுதான். இந்த ஒரு சிந்தனை இருந்தா போதும், நாம கண்டிப்பாக தவறு செய்யாமல் தப்பிச்சிடலாம். ஸோ இது மூன்றாவதா உச்சபட்ச ஆசை. இப்ப நம்ம யோசிக்கணும், ரிவர்ஸ்ல தான் போகணும். எப்பொழுதுமே யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் எண்ட் இன் யுவர் மைண்ட். நான் தூக்கான் போகணும்னா தூக்கான்ங்கிறது தான் டெஸ்டினேஷன். அது தெரிஞ்சாதான் நான் இப்ப சரியான பாதையில் போக முடியும். அப்ப என்னுடைய நோக்கமே இதுதான். இதை அடையணும்னா, குணநலப்பேறு அடையணும்னா இதை செய்யணும். ஆனா அது வரைக்கும் கண்டிப்பா இதெல்லாம் எனக்கு தேவை, அதற்குண்டான முயற்சியும் பேரலெல்லாம் எடுக்கணும். பொருள் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், செல்வாக்கு, புலனின்பம், மக்கள், இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்ப இதையும் சேர்த்து செய்யும் பொழுது அதுதான் படிநிலைகள்.
இதை மகரிஷி அவர்கள் இன்னொரு இடத்துல இதுக்கு இவ்வளவு விளக்கத்துக்கும் அவர் 4 லைன்ல ஒரு கவிதை குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த கவிதையோட முதல் லைன் எனக்கு தெரியாது, அதனால அதை எனக்கு தேடி கண்டுபிடிக்க முடியல, முயற்சியும் பண்ணல. ஆனா அந்த கவிதையோட சாராம்சம் இதுதான். இந்த முதல் படிநிலைய காமதேனு அப்படின்னு கொடுத்திருப்பார். அடுத்த படிநிலைய கற்பகம் அப்படின்னு கொடுத்திருப்பார். மூன்றாவது சிந்தாமணி அப்படின்னு கொடுத்திருப்பார். இவ்வளவுதான். இதனுடைய விளக்கமாக தான் இன்றைய சிந்தனை உரை. காமதேனு அப்படின்னா காமம் என்றால் ஆசை. தேன் அப்படின்னா தமிழ்ல ஒரு அர்த்தம் இருக்கு ஆன்மா, பசுன்னு ஒரு அர்த்தம், அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு ஆன்மா. இப்ப நம்ம ஆன்மா என்னென்ன ஆசைப்படுகிறதுங்கிறது முதல் நிலை. அது இந்த பொருள், புகழ், செல்வாக்கு இது நிற்கும். ஏன்னா நம்ம விலங்கினத்திலிருந்து வந்திருக்கோம். விலங்கினம் இதை மட்டுமே, உடல் தேவையை மட்டுமே அது வாழ்ந்திருக்கிறது. கற்பகம் அப்படின்னு சொன்னால் அது 2 வார்த்தை, கற்பு பிளஸ் அகம். கற்புனா ஒழுக்கம், அது உறுதிங்கிற ஒரு அர்த்தம். ஒழுக்கம் பிளஸ் உறுதி. இந்த ஒழுக்கம்ங்கிறது எது? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? முதல் ஒழுக்க பண்பாடு, துன்பம் கொடுக்காமலும் துன்பம் எடுக்காம, டோன்ட் கிவ் பெயின் டோன்ட் டேக் பெயின், இதைத்தான் ஒழுக்கம் சொல்றோம். அதுல உறுதியா இருக்கணும், அதுதான் கற்புங்கிற வார்த்தை. அகம் என்றால் உள்ளம். நான் பேசுறது மட்டும் ஒழுக்கமா இருந்து பிரயோஜனம் இல்லை, என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். அதைத்தான் கற்பகம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. சிந்தாமணினா சிந்தை மணியான ஒரு நிலை. என்னுடைய அறிவு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணம், என்னுடைய சொல்லு சூப்பரா மணியா, அதாவது அட்டகாசமா தெய்வீகத்தன்மையோடு இயங்குகிற ஒரு நிலை. அதைத்தான் சிந்தாமணி அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. ஸோ மொத்தம் 3 நிலைகள், காமதேனு, கற்பகம், சிந்தாமணி. இது ஒவ்வொன்றுடைய விளக்கத்தை தான் நாம் இப்படி பார்த்துருக்கோம். ஸோ சுருக்கமா நம்ம எங்க பண்ணணும், என்ன செய்யணும்னா, முதல் நிலையில இந்த ஐவகை பற்றுக்கள் அவசியம், ஆனா அதை பற்றற்ற பற்றோடு ஹேண்டில் பண்ணணும். அடுத்த ஸ்டேஜ், எக்காரணத்தை கொண்டும் புதுசா பாவத்தை சேர்த்துடக்கூடாது. துன்பம் கொடுக்காமல் வாழ ஆரம்பித்து விட்டால் கொண்டு வந்த பாவத்தினுடைய விளைவும் குறைய ஆரம்பிச்சிடும். மூன்றாவதாக, எல்லாம் இறைநிலை, எல்லாம் இறைநிலையின் மறு உருவங்கள். நான் என்ன செய்யணும், இப்போ என் கடமை என்ன, இந்த கண்டிஷன்ல நான் என்ன செய்யணும், அதை துன்பம் கொடுக்க, பிறர் துன்பம் போக்கும் அளவிலே, அதுதான் 2வது ஒழுக்க பண்பாடு, அன்புன்னு சொல்றோம். அந்த 2வது ஒழுக்க பண்பாடு, முடிந்த அளவுக்கு உதவி செய்து கொண்டு பிறர் துன்பத்தை போக்குகிற அளவிலே என் கடமையை செய்ய ஆரம்பித்து விட்டால் உச்சபட்ச நோக்கம் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த உரையத்தோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். 8:19 இதன்